லா ஆஃப் அட்ராக்ஷன், ஈர்ப்பு விதி அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். ஆனால் அந்த ஈர்ப்பு விதியை நம்ம வாழ்க்கையில் ஏற்படுற பிரச்சனைகளுக்கு எப்படி அதை சாதகமாக்கிக்கணும் அப்படிங்கிறது நமக்கு தெரியல. இந்த ஈர்ப்பு விதியை நீங்கள் சாதகமாக்கிக்கணும். அந்த சாதகமாக்கிறதுக்கு ஒரு 5 வழிமுறைகள் நான் சொல்கிறேன். எல்லாமே சின்ன சின்ன வழிமுறைகள். இதை நீங்கள் செயல்படுத்தினாலே நீங்கள் சொல்கிறத நமக்கு மேலே இருக்கிற சக்தி, இந்த இறைவன், இந்த பிரபஞ்சம், இந்த ஈர்ப்பு விதி உங்களுக்கு கைட் பண்ணிகிட்டே இருக்கும். இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் அல்லது இந்த ஈர்ப்பு விதி எனக்கு சாதகமாக இருக்கணும்னா நான் என்ன செய்யணும்? 5 விஷயங்களை நீங்கள் கட்டாயம் சிறப்பாக நீங்கள் செயல்படுத்த இந்த ஈர்ப்பு விதி, இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன், நமக்கு மேலே இருக்கிற சக்தி, இந்த இறைவன் அல்லது நீங்கள் நினைக்கிற கடவுள் உங்களுக்கு உதவி செய்கிறதுக்கு தயாராக இருக்கிறாங்கிறத ஃபஸ்ட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி. அன்பு வணக்கம். ஒரு அற்புதமான தலைப்பை டிஸ்கஸ் பண்ணலாங்க. அதாவது எல்லாருக்குமே தெரியும், லா ஆஃப் அட்ராக்ஷன், ஈர்ப்பு விதி அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். ஆனால் அந்த ஈர்ப்பு விதியை நம்ம வாழ்க்கையில் ஏற்படுற பிரச்சனைகளுக்கு எப்படி அதை சாதகமாக்கிக்கணும் அப்படிங்கிறத நமக்கு தெரியல. அடுத்த 10 நிமிஷத்தில் அந்த ஈர்ப்பு விதியை, அந்த யூனிவர்ஸ் லாவை எப்படி நம்ம பிரச்சனைகளுக்கு சாதகமாக்கி நம்ம வெற்றி அடையணுங்கிறத இந்த வீடியோவில் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம். இப்போது ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பிரச்சனை இருக்குங்க. பார்த்திங்கன்னா, ஒரு சிலருக்கு வேலையில் ஒரு பிரச்சனை இருக்கும், ஒருத்தருக்கு ஒரு தொழிலில், ஒருத்தருக்கு ஒரு படிப்பு விஷயத்தில், இன்னொருத்தருக்கு ஒரு பொருளாதாரத்தில், இன்னொருத்தருக்கு ஒரு திருமண விஷயத்தில், ஒருத்தருக்கு ஒரு சொத்து விஷயத்தில், இன்னும் ஒரு சிலருக்கு உறவு விஷயத்தில், இன்னும் ஒரு சிலருக்கு நம்பிக்கை துரோகம் நடந்திருக்கும். கூடவே பழகியிருப்பாங்க, வச்சு செஞ்சுருப்பாங்க, கூடவே இருந்து கழுத்தெடுத்திருப்பாங்க. இந்த மாதிரி சூழ்நிலைகள் அவசியம் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வாழ்க்கையில் ஏற்படும். நம்மளாம் என்ன தெரியுங்களா தப்பாக நினச்சிக்கிறோம், இது எனக்கு மட்டும்தான் நடந்திருக்கு, வேறு யாருக்குமே நடக்கலை அப்படின்னு சொல்லி தப்பாக நம்ம அதை நினச்சிக்கிட்டு அந்த கஷ்டத்துலேயே இருக்கிறீங்க. ஒரு உண்மை தெரியுங்களா, ஈர்ப்பு விதியை நமக்கு சரியாக பயன்படுத்த தெரியல, அதை நமக்கு சாதகமாக ஃபேவராக நம்மளால் செயல்படுத்த முடியல. ஒரு புரிதல் தன்மைக்கு வாங்க. நமக்கு மேலே இருக்கிற சக்தி, அது இறைவனாகட்டும், உங்களுக்கு பிடிச்ச கடவுளாகட்டும் அல்லது பிரபஞ்சமாகட்டும், ஒரு கஷ்டத்தை, ஒரு சூழ்நிலையை, ஒரு ப்ராப்ளத்தை நமக்கு கொடுக்குதுன்னா, இவன் இது எப்படி ஹேண்டில் பண்ணுறான், அந்த கெப்பாசிட்டி இவன்கிட்ட இருக்கா அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு தான் நீங்கள் தேவைகளை, நல்ல விஷயங்களை கொடுக்கும் அப்படிங்கிறது தான் சயின்ஸ். ஸோ நம்ம வாழ்க்கையில் அந்த மாதிரி ஏதாவது ஒரு சூழ்நிலையில் பிரச்சனைகள் ஏற்படும் பொழுது அதை எப்படி ஹேண்டில் பண்ணிவிட்டு நான் வெளியில் வரேன் அப்படிங்கிறதுக்கு இந்த ஈர்ப்பு விதியை நீங்கள் சாதகமாக்கிக்கணும். அந்த சாதகமாக்கிறதுக்கு ஒரு 5 வழிமுறைகள் நான் சொல்கிறேன். எல்லாமே சின்ன சின்ன வழிமுறைகள். இதை நீங்கள் செயல்படுத்தினாலே நீங்கள் சொல்கிறத நமக்கு மேலே இருக்கிற சக்தி, இந்த இறைவன், இந்த பிரபஞ்சம், இந்த ஈர்ப்பு விதி உங்களுக்கு கைட் பண்ணிகிட்டே இருக்கும். இவ்வளோதாங்க சயின்ஸ். ஸோ இந்த வீடியோவில் சில வழிமுறைகள், சில ப்ராக்டிஸை நான் சொல்லியிருக்கேன். இதை 100% செயல்படுத்தி உங்கள் தேவைகளை தட்டி தூக்குங்க. இதை செயல்படுத்துறதுல உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள், கேள்விகள் இல்லை உங்கள் சூழ்நிலைகள் இருந்தால் என்னுடைய ஃபோன் நம்பர் 9342197811. வாய்ஸ் மெசேஜ் கொடுங்க. கட்டணம்லாம் எதுவும் கிடையாதுங்க. நான் டைம் ஸ்லாட் கொடுக்குறேன். நலமாக பேசலாம், சொல்யூஷன் நோக்கி சிறப்பாக நகரலாங்க. சரி சார், இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் அல்லது இந்த ஈர்ப்பு விதி எனக்கு சாதகமாக இருக்கணும்னா நான் என்ன செய்யணும்? ஃபஸ்ட்டு ஸ்டெப், ஒரு பேப்பர் எடுத்துக்கங்க. ஒரு பக்கம் என்னென்ன வேணும்னு எழுதுங்க. வேணும்னு ஒரு காலம் போடுங்க, எது வேண்டாம்னு ஒரு காலம் போடுங்க, எழுதுங்க. ஒரு 5 நிமிஷம் டைம் எடுத்துக்கங்க. நான் சொல்கிறது புரியுதுங்களா? வேண்டாங்கிற இடத்துல எழுதிடுவீங்க. எனக்கு என் பொண்டாட்டி இப்படி இருக்கக்கூடாது, என் மாமியார் இப்படி இருக்கக்கூடாது, எனக்கு இந்த கார் வேணாம், என் ஓனர் இப்படி இருக்கக்கூடாது, என்கிட்ட வேலை செய்கிறவங்க இப்படி இருக்கக்கூடாது, எனக்கு இந்த சாப்பாடு பிடிக்காது, இந்த கார் எனக்கு பிடிக்காது அப்படின்னு சொல்லி எழுதிக்கிட்டே இருக்குங்க. இந்த வேலை எனக்கு வேண்டாம், இந்த மாதிரி தொழிலே எனக்கு வேணாம், இதெல்லாம் எழுதிடுவீங்க. என்ன வேணும் அப்படின்னு யோசனை பண்ணுங்கள். 1 பாயிண்ட் 2 பாயிண்ட், அங்கே 10 பாயிண்ட் எழுதுனா இங்கே 1 பாயிண்ட் தான் எழுதிருப்பீங்க. நான் சொல்கிறது புரியுதுங்களா? ஸோ இந்த ஆட்டிடியூடை ஃபஸ்ட்டு கிளியர் பண்ணுங்கள். வாழ்க்கையில் எப்போவுமே தேவைகளை மட்டும் ரெஜிஸ்டர் பண்ணுங்கள் பாசிட்டிவாக. நம்ம பேசுகிற ஒவ்வொரு செயலில், மற்றவங்ககிட்ட ஹேண்டில் பண்ணுற விஷயம் அல்லது நம்ம மனசுக்குள்ள தேவைகளை ரெஜிஸ்டர் பண்ணுங்கள். இதுக்கு பேர் தான் பாசிட்டிவ் ட்ரீம்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. தேவைகளை ரெஜிஸ்டர் பண்ணாமல் இது எனக்கு வேணாம், இது எனக்கு பிடிக்காது, இந்த ஓனர் இப்படி இருந்தால் எனக்கு பிடிக்காது, இந்த பணம் எனக்கு வேணாம், இந்த மாதிரி வேலை வேணாம், இந்த மாதிரி தொழில் வேணாம், இப்படி பொண்டாட்டி இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி தேவையில்லாததை உங்கள் மனசில் ரெஜிஸ்டர் பண்ணாதீங்க. இதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டெப். தேவைகளை பாசிட்டிவாக ரெஜிஸ்டர் பண்ணுங்கள். இதை மட்டும் ஒரு 3 நாள் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். இதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. நமக்கு மேலே இருக்கிற சக்தி, இந்த ஈர்ப்பு விதி உங்களுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய ஃபஸ்ட்டு ஸ்டெப். இதை கரெக்ட் பண்ணுங்கள். 2வது விஷயம், விசுவலைசேஷன். எல்லாருக்குமே தெரியுங்க, விசுவலைசேஷன்னா தெரியும். ஆனால் நம்ம அதில் ஒரு தப்பு பண்ணிடுறோம். விசுவலைசேஷன்னா என்னங்க? காட்சிப்படுத்துதல், கற்பனை செய்கிறது. ஓகே, எல்லாருமே கற்பனை பண்ணுறீங்க, நான் ஒரு கோடீஸ்வரன் ஆகணும், இந்த பிஸ்னஸில் லாபம் வரணும்,
எனக்கு இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கணும், நான் இந்த ஃபாரினில் செட்டில் ஆகணும், எல்லாமே நினைக்கிறீங்க. ஏன் நடக்கலை? எப்போவாது யோசனை பண்ணியிருக்கீங்களா? அங்கே ஒரு மிஸ்டேக்கை பண்ணிடுறோம். அதாவது ஃபஸ்ட்டு பாயிண்ட், 2 பாயிண்ட் அந்த விசுவலைசேஷன் தான் நான் சொல்லணுங்க. எல்லாருமே என்ன பண்ணுறீங்கன்னா, தன்னோட தகுதி என்னன்னு சொல்லி நீங்களே ஒரு சர்க்கிள் போட்டுக்கிறீங்க. எனக்கு இவ்வளோதான் வருமானம், அப்பா அம்மா இவ்வளோ தான் இருக்கிறாங்க, நான் இதை மட்டும்தான் விசுவலைசேஷன் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி ஒரு லிமிட்டேஷனை ஃபிக்ஸ் பண்ணுறீங்க. தயவு செய்து லிமிட்டேஷனை ஃபிக்ஸ் பண்ணாதீங்க. எதை வேணால் விசுவலைசேஷன் பக்காவாக பாசிட்டிவாக நீங்கள் செயல்படுத்துனீங்கன்னா ஒரு மிராக்கிள் ஏற்படுங்க. இது உண்மை, என் வாழ்க்கையில் நடந்திருக்கு. அதனால தான் நான் இவ்வளோ தூரம் அடித்து சொல்கிறேன். நீங்கள் எனக்கு என்னோடய கேரக்டர் இவ்வளோ தான், நான் இவ்வளோ தான் படிச்சிருக்கேன், இவ்வளோ தான் எனக்கு தெரியும், என் அனுபவம் இவ்வளோ தான், என்னோடய படிப்பு இவ்வளோ தான், என் வேலை இதுதான், என் தொழில் இதுதான், எதையுமே டெசிக்னேட் பண்ணாதீங்க, டிசைட் பண்ணாதீங்க. உங்கள் தேவைகளை நீங்கள் விசுவலைசேஷன் பண்ணுங்கள். விசுவலைசேஷனுக்கு லிமிட்டேஷன் தேவையில்லைங்கிறத புரிஞ்சிட்டு நீங்கள் செயல்படுத்தினா 100% ஒரு மிராக்கள் உங்கள் தேவைகள் நடந்தே தீரும். ஒரு இடத்துல தப்பு பண்ணுறோன்னு சொன்னோம் இல்லைங்க, எந்த இடத்துல தெரியுங்களா நீங்கள் தப்பு பண்ணுறீங்க? இந்த விசுவலைசேஷன் பண்ணும் பொழுது அந்த விசுவலைசேஷனை ஒரு உணர்வோடு நீங்கள் செயல்படுத்தணும். உணர்வோடுன்னு என்னங்க? ஒரு எமோஷனலாக, ஒரு அன்பாக, ஆனந்தமாக, இன்பமாக, மகிழ்ச்சியாக, நிம்மதியாக, அமைதியாக நீங்கள் எப்போ அந்த ஒரு எமோஷனல் கனெக்டோட உங்கள் விசுவலைசேஷனை ரெஜிஸ்டர் பண்ணுறீங்களோ அப்போ தான் அது நடக்கும். சும்மா அப்படி கற்பனை பண்ணிவிட்டு மற்ற நேரத்துல எல்லாம் தேவையில்லாததை உங்கள் மனசில் ரெஜிஸ்டர் பண்ணிகிட்டே இருந்தால் இந்த விசுவலைசேஷன் சக்ஸஸ் ஆகாது. ஒரு குறுக்கு வழி சொல்லி தட்டுங்களா? ஒரு ஷார்ட்கட். நான் எப்போவுமே ஒரு ஷார்ட்கட் இருந்தால் எல்லாருக்குமே பிடிக்கும். இப்போது ஒரு எக்ஸாம்பிள், எனக்கு மாதம் 5 லட்ச ரூபா பணம் வரணும், நான் விசுவலைசேஷன் பண்ணிகிட்டே இருக்கிறேன். என் மனசே சொல்லும், டேய் சிவா, உன்னால் 5 லட்ச ரூபா சம்பாதிக்க முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்கும். அந்த விசுவலைசேஷன் சக்ஸஸ் ஆகாது. இதையே கொஞ்சம் சேஞ்ச் பண்ணுங்க. எப்படி சொல்லலாம்? ஏற்கனவே உங்களுக்கு அந்த செல்ஃப் டாக் ப்ராசஸ்ன்னு நான் சொல்லியிருக்கேன். அன்பு தியானம், கேள்வி தியானம், ஆன்ம தியானம், சிறப்பு தியானம், மகிழ்ச்சி தியானம், கருணை தியானம். அந்த ஃபார்முலாவை உங்கள் விசுவலைசேஷனில் செயல்படுத்துங்க. ஃபார் எக்ஸாம்பிள், எனக்கு மாதம் 5 லட்ச ரூபா வரணும் நான் சொல்கிறேன், ஆனால் எனக்கு நடக்கலை. ஏன்னா என் மனசே கேட்குது, டே உன்னால் 5 லட்ச ரூபா சம்பாதிக்க முடியுமா அப்படின்னு கேட்கறதுனால அந்த விசுவலைசேஷன் சக்ஸஸ் ஆகலை. நான் உணர்தல் தன்மையோட அன்பாக, ஆனந்தமாக, இன்பமாக தான் சொல்கிறேன், ஆனாலும் நடக்கலைன்னா கொஞ்சம் ரூட்டை சேஞ்ச் பண்ணுங்க. எப்படி செய்யலாம்? இறைவனர்களால் எனக்கு ஒரு அற்புதமான தொழில், நல்ல வருமானம் வரக்கூடிய சூழ்நிலையை இந்த இறைவன் எனக்கு சிறப்பாக செயல்படுத்தி கொடுத்துட்டே இருக்கிறாரு, நான் ரொம்ப சந்தோஷமாக செயல்படுத்துகிறேன், இறைவனுக்கு நன்றி அப்படின்னு சொல்லி மனசில் ரெஜிஸ்டர் பண்ணுங்க. இன்னும் இன்னொன்று சொல்லலாம், இறைவனர்களால் இந்த தொழில் விஷயத்தில் எது நடந்தால் நான் ரொம்ப மகிழ்ச்சியாக இருப்பேனோ அதனை இந்த இறைவன் அல்லது இந்த பிரபஞ்சம் இல்லை எனக்கு பிடிச்ச முருகர் சிறப்பாக எனக்கு செயல்படுத்தி கொடுத்துட்டே இருக்கிறாரு, இறைவனுக்கு நன்றின்னு சொல்லி பாருங்க. இதை சொல்ல 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 உங்கள் மனசு நம்பும். நம்ம எந்த இடத்துலையும் 5 லட்ச ரூபான்னு நான் கேட்கல. ஸோ இதை நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிங்கன்னா ஒரு மாதத்துக்கு 5 லட்சம் ரூபாவோட அதிகமான பணம் வரக்கூடிய சூழ்நிலை உங்களை நோக்கி வந்தே தீரும். இவ்வளோதாங்க சயின்ஸ். இப்போ புரியுதுங்களா? ஏன்னா ஃபஸ்ட்டு உங்கள் மனசு நம்பலை, ஆனால் அதையே வேறு பாசிட்டிவாக நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணும்பொழுது, விசுவலைசேஷன் பண்ணும்போது உங்கள் தேவைகள் நடந்தே தீரும். இதுதான் செகண்ட் ஸ்டெப். 3வது ஸ்டெப், கடமையை செய், பலனை எதிர்பார்க்காதே. இதுக்கு ஒரு உதாரணம். இப்போ நேற்று ஒரு அம்மா பேசினாங்க, சார் நான் ஒரு பணம் ஒரு 25 லட்ச ரூபா ஏமாந்துட்டேன் சார், நல்லா பழகுனா சார், ஆஃபீஸ் ஸ்டாஃப் தான் சார், கடைசியில் ஏமாற்றிட்டான் சார், ஆளே இப்போ இல்லை சார். சரிம்மா நீங்கள் என்னம்மா செஞ்சீங்க? நான் போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டான் சார், எல்லாம் போலீஸ்லாம் என்கொயரி பண்ணிட்டாங்க, கேஸ் போயிட்டுருக்கு சார். சரி ஓகே, என்ன செய்கிறீங்க? அவங்க சொல்கிறாங்க, நான் அன்பு தியானம் பண்ணுறேன் சார், கேள்வி தியானம் செய்கிறேன் சார், கருணை தியானம் செய்கிறேன் சார். கரெக்டு. ஏன் நடக்கலை? அவங்கக்கிட்ட பேசும்பொழுது தான் தெரியுது, அன்பு தியானம் செய்கிறாங்க, கேள்வி தியானம் செய்கிறாங்க, கருணை தியானம் செய்கிறாங்க, ஆனால் அவங்க ஆள் மனசில் என்ன தெரியுங்களா இருக்குது? அவன் அந்த பணத்தை எனக்கு கொடுத்துடணும் அப்படின்னு ஹோல்டு பண்ணிட்டு இருக்காங்க. நாம் அன்பு தியானத்தில் நானும் தப்பு பண்ணிட்டேன், சிறப்பு குறையான விஷயங்களை செஞ்சுட்டேன், இறைவனர்களால் அவன் நல்லா இருக்கட்டும்னு சொல்லிடுறோம். கேள்வி தியானத்தில் அந்த பண விஷயத்தில் எது நடந்தால் மகிழ்ச்சியாக இருக்குமோ அதை இறைவன் சிறப்பாக செயல்படுத்தி கொடுத்துட்டாருன்னு சொல்லிடுறோம். சொல்லிட்டு அவங்க மனசில் என்ன இருக்குன்னா, அவன் அந்த பணத்தை எனக்கு கொண்டு வந்து கொடுத்துடணும் சார் அப்படின்னு சொல்லி ஹோல்டு பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதே திங்கிங்கில் இருக்காங்க. அப்போது இறைவன் கிட்ட பாலை கொடுக்கறது, ஆனால் இதுதான் நடக்கணும்னு சொல்லி ஹோல்டு பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. சத்தியமாக உங்களுக்கு அந்த பணமும் வராது, நீங்கள் ஜெயிக்கவும் முடியாது. நம்பிக்கை உங்ககிட்ட இல்லை. புரியுதுங்களா? இதுக்கு பேர் தான் டபுள் கேம் ப்ளே பண்ணுறீங்க இறைவன்கிட்டயே. இதை சொன்ன உடனே அவங்களுக்கு அப்போ தான் அது கிளியர் ஆகிடுச்சு. ஆமாம் சார், நான் தப்பு பண்ணிட்டேன் சார். அப்போ நான் சொன்னேன், அம்மா பணம் போயிடுச்சு, கம்ப்ளைண்ட்டும் கொடுத்துட்டீங்க, ஸ்டெப் எடுத்துட்டீங்க. இப்போ உங்கள் மனசில் பாசிட்டிவிட்டியாக அன்பு தியானம் செய்யுங்க, கேள்வி தியானம் செய்யுங்க, கருணை தியானம் செய்யுங்க. 100% உங்கள் பணம் வரும். ஆனால் அவனே கொடுப்பான்னு சொல்லி நீங்கள் எதிர்பார்த்துட்டு இருக்க வேணாம். அப்போது அந்த பாசிட்டிவிட்டியை நீங்கள் கிரியேட் பண்ண இந்த ஈர்ப்பு விதி உங்களுக்கு சாதகமாக்கி அந்த பணத்தை ஒன்றா அவனே கொடுப்பான், இல்லை அதை விட அதிகமான பணம் வேறு சோர்ஸில் உங்களுக்கு கிடைத்தே தீரும்.
இதுதாங்கம்மா சயின்ஸ். இது தெரியாமல் நீங்கள் ஹோல்டு பண்ணிகிட்டே இருக்கிறீங்க, உங்கள் கடமையை செய்ய மாட்டேங்கிறீங்க, பலனை மட்டும் இப்படி தான் நடக்கணும்னு எதிர்பார்த்துட்டே இருக்கிறீங்க அப்படின்னு சொன்ன உடனே தான் அவங்களுக்கு அந்த புரிதல் தன்மை வந்தது. எத்தனை பேருக்கு புரியுதுங்க? அதனால் உங்கள் அஃபர்மேஷன், உங்கள் ஈர்ப்பு விதி உங்களுக்கு சாதகமாக இருக்கணும்னு சொன்னீங்கன்னா ஒரு மேனிஃபெஸ்டேஷன் ப்ராசஸில் அஃபர்மேஷன் பண்ணுங்கள், கடமையை செய்யுங்க, பலனை எதிர்பார்க்காதீங்க. 100% நடந்தே தீரும். 4வது விஷயம், எல்லாரும் பண்ணுற தப்பு இப்படி தான். எல்லாருக்குமே வாழ்க்கையில் ஒரு இடத்துல பிரச்சனைகள் நடக்குங்க. ஒரு பிஸ்னஸில் நடக்கும், ஒரு ரிலேஷன்ஷிப்புக்குள்ள ஒரு மனைவியோட ஒரு கருத்து வேறுபாடுகள் இருக்கும், இல்லை கணவனோட ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், இல்லை குழந்தைங்களோட ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங். உடனே வாழ்க்கையே இருண்டு போச்சுன்னு சொல்லிட்டு உட்காந்துருக்காருங்க. ஏதோ ஒரு விஷயத்துல ஒரு இழப்போ ஏற்பட்டிருக்கலாம், அதுக்காக அதையே நினைச்சிட்டு இருக்க வேணாம். டைவர்ட் பண்ணுங்க. அது இல்லாம ஏற்கனவே உங்க வாழ்க்கையில நிறைய நல்ல விஷயங்கள் நடந்திருக்கும். அதாவது ஒரு கஷ்டமான சூழ்நிலைக்கு நமக்கு இருக்கும் பொழுதும் ஏற்கனவே நம்ம வாழ்க்கையில நடந்த நல்ல விஷயங்களுக்கு நன்றியுணர்வா இருங்க. உங்க அப்பா இருப்பாங்க, உங்க அம்மா இருப்பாங்க, உங்க குழந்தைங்க இருப்பாங்க, நல்ல ஒரு ஜாப் இருக்கும், நல்ல ஒரு வேலை இருக்கும், ஒரு வீடு இருக்கும், ஒரு கார் இருக்கும், ஒரு 2 வீலர் இருக்கும், 4 சட்டை இருக்கும். அதுக்கெல்லாம் ஃபஸ்ட்டு நன்றி சொல்லுங்க. கஷ்டமான சூழ்நிலைகளையே ஹோல்டு பண்ணிட்டு இல்லாமல் அதை சுற்றி இருக்கிற ஏற்கனவே நடந்த நல்ல விஷயங்களுக்கு நீங்கள் எப்போ நன்றியுணர்வாக இருக்கிறீங்களோ அப்போ இந்த ஈர்ப்பு விதி உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். இது மாற்றமே இல்லை. 5வது விஷயம், நிறைய பேர் என்கிட்ட கேட்குற கேள்வி என்ன தெரியுங்களா? சார், நான் பாசிட்டிவாக தான் சார் இருக்கேன், என்னை சுற்றி நெகட்டிவான பீப்புள் இருக்காங்க, நான் என்ன செய்கிறதுனே தெரில சார், 100% நான் பாசிட்டிவாக தான் சார் இருக்கேன், அவங்க தான் சார் வந்து கெடுத்துடுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்களுக்கு தான் இந்த வீடியோ. அப்போது நீங்கள் அந்த 4 விஷயங்களை கரெக்டாக செய்யலை. நீங்கள் பாசிட்டிவாக இருக்கிறேன்னு சொல்லி பொய் சொல்லிட்டு இருக்கிறீங்க. புரியலையா? எப்போ நீங்கள் உங்கள் தேவைகளை பாசிட்டிவாக கரெக்டாக உங்கள் கனவுகளை ரெஜிஸ்டர் பண்ணுங்கள். 2வது விஷயம், விசுவலைசேஷன் பண்ணுங்கள். உணர்தல் தன்மையோட, அன்போட, ஆனந்தமாக, இன்பமாக, நிம்மதியாக, சந்தோஷமாக நீங்கள் விசுவலைசேஷன் பண்ணுங்கள். கடமையை செய்யுங்க, பலனை எதிர்பார்க்காதீங்க. பழைய விஷயங்களை ஹோல்டு பண்ணாமல் ஏற்கனவே நடந்த நல்ல விஷயங்களுக்கு நன்றியுணர்வாக நீங்கள் செயல்பட்டால் நீங்கள் பாசிட்டிவாக மட்டும்தாங்க இருக்க முடியும். நெகட்டிவ் பீப்புள் உங்களை நோக்கி வரவே மாட்டாங்கங்கிற ஒரு புரிதல் தன்மைக்கு வாங்க. இந்த 5 ஸ்டெப்பை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க. கஷ்டம் இருக்கிற இடம் இல்லாமல் போயிடும். நீங்கள் என்ன பிரச்சனை வேணால் உங்களுக்கு இருக்கட்டுங்க. இது என்னோட ப்ராக்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ். என்ன பிரச்சனைகள், எந்த சூழ்நிலைகள் உங்களுக்கு இருந்தாலும் இந்த 5 ஃபாலோ பண்ணாமல், சார் நான் ஸ்கிரிப்டிங் பண்ணுறேன் சார், காலையில் 4 மணிக்கு எந்திரிக்கிறேன் சார், கோயிலுக்கு போகிறேன் சார், எனக்கு ஜாதகம் நல்லா இருக்குது, நான் பரிகாரம் பண்ணிட்டேன் சார், எனக்கு ஈர்ப்பு விதி ஏன் சார் எனக்கு ஹெல்ப் பண்ணலன்னு நீங்கள் கேட்டுக்கிட்டே தான் இருக்கணும். புரியுதுங்களா? ஸோ இந்த வீடியோ பார்த்த நொடியிலிருந்து இந்த 5 விஷயங்களை நீங்கள் கட்டாயம் சிறப்பாக நீங்கள் செயல்படுத்த இந்த ஈர்ப்பு விதி, இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன், நமக்கு மேலே இருக்கிற சக்தி, இந்த இறைவன் அல்லது நீங்கள் நினைக்கிற கடவுள் உங்களுக்கு உதவி செய்கிறதுக்கு தயாராக இருக்கிறாங்கங்கிறத ஃபஸ்ட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஸோ சிறப்பாக செயல்படுத்துங்க. உங்கள் வாழ்க்கையில் ஒரு மிராக்கிள், அற்புதமாக நடக்கிற சூழ்நிலைகள் அடுத்த வினாடியே உங்களுக்கு நடக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு நல்லா பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேங்க. சிறப்பாக உங்கள் நண்பர்களுக்கு, உங்கள் தெரிஞ்சவங்களுக்கு, மற்றவர்களுக்கு, அன்பானவர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்த காணொளியில் இன்னும் ஒரு சூப்பரான தலைப்பில் நிறைவாக சந்திக்கலாங்க. மிக்க நன்றி, மகிழ்ச்சி.